கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு, இதை பத்தி நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய எடுத்திருக்கோம். இதோட அப்டேஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? மிருகத்தின் சொரூபம். சொரூபம்னா சிலை. சொரூபம்னா என்ன அர்த்தம்? சிலை. மிருகம்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது கவர்மெண்ட், ஒரு மனுஷன், யாரை வேணாலும் சொல்லும், ஒரு அரசம். ஒரு பைபிளை பொறுத்த வரைக்கும் மிருகங்கிறது ஒரு ராஜாவையும் குறிக்கும், ஒரு கவர்மெண்ட்டையும் குறிக்கும். ஸோ ஒரு அரசாங்கத்தின் சிலையோ அல்லது ஒரு மனுஷனுடைய சிலையோ செய்யப்படும். 3ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்துல நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? ஒரு சிலை செய்யறாரு. அந்த சிலை யார மாதிரி செஞ்சாரு? அப்படி இல்ல அங்க யார மாதிரி செஞ்சாருன்னு. ஆனா அந்த யார மாதிரி செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் அதுல இருக்கு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. என்ன சிலை பண்ணாரு? பொற்சிலையை பண்ணுவித்து. இப்ப வாசிங்க 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம், அந்த பசும் பொன்னாகிய தலை நீரே. வாசிங்க அந்த வசனம். பொன்னான அந்த தலை. எந்த வசனம்? கவனிங்க, 38வது வசனம் சொல்லுது, அந்த பொன்னான தலை. அப்ப அந்த சிலையினுடைய தலை என்னவா இருந்துச்சு? பொன்னா இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண்ணா இருந்துச்சு. 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சிலை செய்யறாரு. எப்படி செய்யற? என்ன சிலை செஞ்சாரு? பொற்சிலை. ஏன்னா முந்தின அதிகாரத்துல சொன்னா அந்த பொன்னான தலை இவரு. அது என்ன பொண்ணு? நம்ம மொத்தம் யாருமே இல்லை, மொத்தமே நம்ம தான். பொற்சிலைங்கிறது அவருடைய சிலை. அவரை மாதிரியே என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய சிலை செஞ்சு நிக்க வச்சு எல்லாரும் வணங்கணும்ட்டான். இதே காரியம் தான் ரிப்பீட் ஆகுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:15. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சிலை பேசுமா அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசாது, இப்ப பேசும். இங்க இருக்கு பாருங்க, இதான் பேசுகிற சிலை. இப்ப வந்துருச்சு. இதுக்கு பேரு இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுகிற சிலை. இதுல இப்ப நீங்க பாக்குறது வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன்டராக்டிவ். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் சொல்லும். அதாவது உலகத்துல உள்ள நீங்க மிக முக்கியமான எவ்வளவு கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் செய்யும். எனக்கு அந்த சிலை செய்யறவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சவனை ரொம்ப பிடிக்கும். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா கூட பேசுற ரோபோட்டை பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. இல்ல அது என்ன கேள்வி கேட்ட ஒரு ஆண் ரோபோட்டை செய்யலாமா இல்லையா? என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கணும்னா என்ன ரோபோட்டை செஞ்சிருக்கான்? பெண் ரோபோட்டை செஞ்சிருக்கான் பாருங்க. அவன் அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் பாருங்க. அவன் நினைச்சிருக்கான் கூட யார் பேசுவா அப்படின்ட்டு. இவங்க யோசிக்கிறாங்க, நாளைக்கு நீ வா நீ. இது தி மோஸ்ட் இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனடியாக அது என்ன செய்யுமா? பதில் செய்யும். வெளிப்படுத்தல் 13:15 படி பேசுகிற சிலை தயாராக இருக்கிறது. பேசுகிற சிலை என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த சிலையை பத்தின இன்னும் 2 முக்கியமான விஷயம் அதே வசனத்துல இருக்கு. ஒன்று, தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்கிற ரோபோட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இது கொலை செய்கிற ரோபோட். இதுக்கு பேர் கில்லிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஆர்மியிலுமே, எல்லா உலகத்துல உள்ள, இப்ப இந்தியன் ஆர்மியிலையும் சேர்க்க போறாங்க, எல்லா ஆர்மியிலுமே ரோபோட்டிக் பிரிவு வந்திருக்கு. ரோபோ வீரர்கள் கொண்டாந்துருக்காங்க. ரோபோ நாய்கள், ரோபோ குதிரைகள் எல்லாம் இருக்கு. இப்போ ரோபோ வீரர்கள் கொண்டாந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உயிர்களுடையதான அந்த சேதத்தை குறைப்பதற்காக. இப்போ ரோபோட் ஆர்மி, இது வந்து யூஎஸ்ல இருக்கு. இது வந்து யூஎஸ் ஆர்மி ட்ரெயினிங் ரோபோட் ஆர்மி யூஎஸ்ல கொண்டாண்டாங்க. இப்போ இது என்ன செய்யும்? கண்டிப்பாக எதிரி நாட்டு ராணுவத்தை என்னதான் செய்ய போகுது? கொலை தான் பண்ண போகுது. வெளிப்படுத்தல் 13:15 சொன்ன 2வது பார்ட் என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. இப்போ ரோபோட் ஒன்று பேச ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, சிலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு. கொலை செய்யும் ரோபோட்டுகளும் இப்ப என்னவா இருக்கு? தயாராக இருக்கு. அதுல மிக முக்கியமானது 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு. இப்போ இதுல ஆவியை கொடுத்தல்னா என்ன? இந்த ரோபோட்டுக்கு ஆவியை கொடுத்தல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக அறிவு, செயற்கை நுண்ணறிவு அப்படின்பாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட கூட இந்த ரோபோட்டிக் இந்த டெக்னாலஜியை சேர்த்து பேசுகிற, பார்க்கிற, சிந்திக்கிற ரோபோட்டுகள் ரெடியாக இருக்கு. இங்க பாருங்க, இது பார்க்கிற, பேசுகிற. சவுண்ட் வைக்க முடியுமாப்பா? சரி, கவனிங்க, இருக்கட்டும், கவனிங்க. இது ரோபோட், ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட். இது டிவில நியூஸ் வாசிக்குது, சரியா? இது ஆன் ரோபோட், இதுவும் நியூஸ்ல வாசிக்குது. இப்ப சைனால டிவி நியூஸ் வாசிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்ப தமிழ்நாட்டிலுமே தமிழ் சேனல் ஏதோ ஒண்ணுல இன்னைக்கு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நியூஸ் வாசிக்கிறதான ரோபோட்டுகள் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது யோசிக்க தொடங்குது. நல்ல கவனிங்க, இதான் இங்க இருக்கிறதுல டேஞ்சர் இங்க தான் உருவாகுது. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நம்ம டேட்டாஸ் கொடுப்போம், அது அதுக்கு என்ன செய்யும், ரிப்ளை கொடுக்கும். நம்ம கண்ட்ரோல்ல அது இருந்துகிட்டு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுவே சுயமா யோசிச்சு அதுவே செய்யும். சுயமா யோசிச்சு அதுவே செய்யற இடத்துக்கு இப்போ கொண்டாந்தாச்சு. மனுஷன் தான் அதை அப்படி கொண்டாந்தான். ஆனா இப்போவே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குன தந்தைன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெஃப்ரி ஹிண்டல். இங்க இருக்காரு பாருங்க, இவர் தான் அவரு. இவர் தான் அவரு. இவர் பேரு ஜெஃப்ரி ஹிண்டன். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன சொல்றாரு பாருங்க, மிக மோசமான ஆபத்துகள் மனித உயிர்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்றாரு. மிக மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்த போது. இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 2030 மனுஷன் கிராஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறான் உலக மக்கள், மனித சமுதாயமே. என்னன்னு கேட்டா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப என்ன செய்யுது, உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்குது. அதுவே யோசிக்குது, அதுவே செய்யுது. உங்களுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படியாத இடத்துக்கு அது போயிட்டு இருக்குது. எப்படின்னா, அது எப்படிங்க புரியலையே அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க ரோபோட் பாக்குறீங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, செயற்கை நுண்ணறிவு கொடுக்குறாங்க. இப்போ ஆர்டிபிஷியல் கை, ஆர்டிபிஷியல் காலு, ஆர்டிபிஷியல் தோல் உருவாக்குற மாதிரி ஆர்டிபிஷியல் பிரெயின் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. சிபியு மாதிரி, கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா சிபியு இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ அதுல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க டேட்டாஸ் போடுவீங்க இல்லையா, 2GB 1GB டேட்டா போடுறீங்க, 250GB 1TB இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மொத்த டேட்டாஸையும் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் டேட்டாக்கு மேல ஏற்றி இருக்கிறாங்க. அவ்வளோ ஸ்டஃப் அதுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அவ்வளவு இருக்காது. இப்ப நமக்கு மூளை இருக்கு, நம்ம மூளையில நம்ம 12% தான் யூஸ் பண்றோம். மொத்தமே எவ்வளவு இல்ல, நல்லா யூஸ் பண்றவங்கள சொல்றேன். நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க, 12 நாங்க அவ்வளவு யூஸ் பண்ணலையே, நீங்க எங்களை பார்த்து அந்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னீங்களா? இல்ல, சிலர்லாம் புதுசாவே வச்சிருக்காங்க, விட்டுருங்க. நான் சொல்றது நான் நல்லா யூஸ் பண்றாள். இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆட்கள் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, 12% மூளை என்ன செய்யறாங்களா, யூஸ் பண்றாங்களாம். அந்த 12% யூஸ் பண்றதுல கூட நம்ம படிச்ச எல்லாம் நமக்கு என்ன இருக்காது, ஞாபகத்தில் இருக்காது. ஏதோ முக்கியமான விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஆனா இதுக்கு எப்படின்னா 100% எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அதோட ஸ்பீடுக்கு கேட்ட உடனே சொல்லும். இப்போ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா, அதுவே எல்லாத்தையும் ரீகால் பண்ணி செய்யற இடத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 3000 10 லட்சம் மனுஷனுடைய மூளை ஒரு ஆளுகிட்ட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது இருக்கு. இப்போ அது இன்னும் டேட்டாஸ் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக ஆக இப்போ ஏஜிஐன்னு வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது அதை விட மோசம். இப்போ அவங்க சொல்றாங்க, 2030க்குள்ள மனுஷனை அது ஆளுகை செய்யும், மனுஷனை அது கண்ட்ரோல் பண்ணும். அந்த இடத்துக்கு தான் இது போக போகுது. டேஞ்சர், ஆபத்துன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 850 பெரு ஆட்கள், உலகத்தில் உள்ள முக்கியமான 850 பேர் சைன் பண்ணி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வேணாம், நிறுத்துங்க, இது உலகத்தை அழிக்க போகுது, மிக மோசமான ரிசல்ட்டை ஏற்படுத்தும், வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இதை நிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இது என்ன ஆயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு. யார் யாரோ பல கம்பெனிகள் இதை தயாரிக்கிறாங்க, பல பேர் இதை யூஸ் பண்றாங்க. இனி இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்போ வேற வழி இல்லாம என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு புதுசா ஒன்று சொல்லியிருக்காரு இந்த கண்டுபிடிச்சவரே. என்ன சொல்றாரு, சரி ஒன்று செய்யுங்க, அது இப்போ ஆக்ரோஷமா ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க அன்பை சொல்லி கொடுங்க, அதை ஒரு தாய் பாசத்துக்கு கொண்டாங்க. எந்த தாயின்னு வேற தெரியல இப்போ எனக்கு. அதுதான் ஏன்னு சொன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாய் இருந்த பாசத்துக்கும் இப்ப இருக்கிற தாய் பாசத்துக்கு என்ன இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப இருக்க தாய் பாசம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, தோசை வேணுமான்னு கேட்கும். இப்ப இருக்க தாயெல்லாம் போதுமான்னு கேட்கற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால தாய் பாசத்தை எந்த தாயின் வேற இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வேண்டி இருக்கு. மதர் தெரசானா பரவாயில்ல, ஒத்துக்கலாம்.
இப்போ இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? தெரசா எங்கே இருக்குது? இப்போ எந்த தாய் பாசத்தை கொண்டு போய் ஊட்டுறது? அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளுக்கே ஆள் இல்லையே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு தாய் பாசத்தை அதுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அன்பா மாற்றுங்கன்றாரு. முதல்ல ஏன்டா கண்டுபிடிச்சிங்க? இது எப்படி இருக்குன்னா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இப்போ போய் என்ன செய்யுங்க, அன்பா மாற்றுங்களா. கூட இருக்கிறதையே அன்பா மாற்ற முடியல நம்மளால. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போய் எங்கே அன்பா மாற்றுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகிற காரியம்லாம் இல்லை. வேதம் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13:15 100% நம் கண்களுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி விட்டது. மேலும் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் 100% த வர்ஸ்ட் அடுத்த 10 வருஷம்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க 2030 வெரி வர்ஸ்டாக இருக்கும். டெக்னாலஜி வைஸ் மிக மோசமான இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த ஏஜிஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்சூரன்ஸ் என்ன செய்யணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்லை. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தெரிஞ்சாதானே பிரச்சனை, ஏதோ ஒன்று வந்துட்டு போட்டுமே அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் எங்கெல்லாம் பைபிளில் உள்ள விஷயம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலை பார்க்கும், பேசும், தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யும். அதுவே அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது, கொடுத்தாச்சு. டோட்டல் வேர்ல்ட். இப்போ என்ன, எந்த ஒரு சயின்டிஸ்டை நீங்கள் எடுத்தீங்கனாலும், அல்ல எந்த ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட பேசுனீங்கனாலும், எலான் மாஸ்க்ல இருந்து நான் சொல்கிறேன், அவங்களா இருக்கட்டும், இந்த ஜெஃப்ரி ஹில்டனாக இருக்கட்டும், இல்லை 850 பேர் எழுதி கொடுத்துருக்காங்களே இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே 2030 ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்கிறாங்க. அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம் வெரி ஒஸ்டான காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். டெக்னாலஜியில் மற்றதையும் அது நாளைக்கு பார்க்கலாம். டெக்னாலஜி வைஸ் நான் சொல்கிறேன், அறிவு பெருக்கத்தை சொல்கிறேன். வெரி ஒஸ்டான இடத்த நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். என்ன செய்ய போகிறோம், இன்னும் நம்ம உலகம் ரெடி ஆகலை அப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்ச விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி வேற ஒன்றுமே நடக்கலை. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதை தாண்டி இன்னும் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் வீட்டில் போய் படிங்க, நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் இந்த விஷயத்தை வாசிங்க, இல்லைன்னா இப்பயே வாசிங்களேன். அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன், வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 9-10 வசனங்கள் வாசிங்க. 8-9 வாசிங்க. ஒன்றை ஒன்று நெருக்காது. ம் 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 இது யோவேல் புஸ்தகத்துல கரெக்டா வருகைக்கு முந்தின இடத்துல இருக்கு. 10வது வசனத்துல இருக்கு, 16வது வசனத்துல வருகை நடக்குது. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. இது என்னது, இந்த சம்பவம் எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, என்ன காரியங்களை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னைக்கு உள்ளதான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இயங்கக்கூடியதான ஒரு ட்ரோன் டெக்னாலஜி. அங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல் நுழையும். இங்க பாருங்க, இது சொல்லப்படுறது இங்க இருக்கு பாருங்க. இது சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட இதுக்கு அட்வான்ஸ்ட் வந்துருச்சு. இதோடைய அட்வான்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அதுவே உங்களுடைய இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு உதாரணம், உங்க ஃபோன் நம்பரோ அல்லது உங்களுடையதான ஒரு ஐடியோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க போட்டோவை அது ஃபோக்கஸ் பண்ணும், அது எடுத்துக்கும். போட்டோ ஐடி எடுக்கும். இப்போ நம்ம போட்டோ கொடுக்குறோம்ல, நிறைய இடத்துல ஐடி கொடுக்குறோம்ல, அந்த போட்டோவை அதுவே எடுத்துக்கும். அங்கே பாரு எடுக்குது பாருங்க, அதுவே ஸ்கேன் பண்ணும் ஃபேஸை, உங்க கண்ணு கருவிழிய முகத்தை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு அதுவே என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஆளை தேடி வந்து கொள்ளும். அது கரெக்டா எங்க அடிக்குதுங்கிறத ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது. வந்து நேரா வந்து என்ன, அது உள்ள 3 மில்லிகிராமுக்கு வெடிபொருள் இருக்கு. நேரா வந்து நெத்தியில் அடிக்கும் பாருங்க. இப்ப பாருங்க, அவர் வந்து இது வந்து ஒரு பைலட் வீடியோ சொல்லுவாங்க, ஒரு இந்த வீடியோ மாதிரி, டெஸ்ட் வீடியோ மாதிரி. அவர் அது இது பண்றாரு. அது என்ன செய்யும், இப்போ அந்த ஆளை ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் மேல இருக்கும், நேரா போய் அவரை தாக்கும். அதுவே கண்டுபிடிக்கும் இந்த முகத்துக்குரியவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, பலகனி வழியாய் நுழையும், ஒன்றை ஒன்று நெருக்காது, இதெல்லாம் இருக்கும். அது எப்படி வந்து ஒரு ஆளை அடிக்குதுன்னு மட்டும் கவனிங்க. அங்க பாருங்க,
அவ்வளவுதான். இப்ப இந்த நெத்தியில் அடிக்கிறது ஏன் நான் அவ்வளவு இம்பார்ட்டண்டா சொன்னேன்னா, வெளிப்படுத்தல் 13:16 முதல் 18 வசனத்துல தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது முத்திரை பெறாதவர்கள், முத்திரை பெற்றவன விட்டுரும், முத்திரை பெறாத ஆளை தேடும், ஊர் ஊரா தேடும். அப்படி தேடுமான்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது எப்படி ஒரு ஊருக்குள்ள போகுது, ஒரு கட்டடத்துக்குள்ள போகுது, ஒரு ஆளை எப்படி தேடுதுங்கிறத டெமோ பண்ணி காட்டியிருப்பாங்க, காட்டுவாங்க பாருங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான டெக்னாலஜி. இப்போ இதோடைய அட்வான்ஸ்டு வந்துருச்சு, ஆண்டவர் சொன்ன அட்வான்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஹிரோஷிமா நாகசாக்கி அழிச்சாங்க. அழிக்கும் போது குண்டு போட்ட ஊரே என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்கல்ல. இனிமேட்டு அப்படி செய்ய வேண்டாம். ஒரு ஊரை அழிக்க வேண்டாம், அந்த வளத்தை அழிக்க வேண்டாம், அங்க இருக்க மரம் செடி கொடி அழிக்க வேண்டாம். அதுவும் வசனத்துல இருக்கு. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்த விஷயம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அதாவது எந்த மரம், இப்ப அது போது பாருங்க, ஒரு ஊருக்குள்ள போகுது, அப்படியே நேரா போய் அந்த ஊர்ல உள்ள மனுஷங்களை மட்டும் அடிக்கும், வேற எதையுமே செய்யாது. பாருங்க, பலகனி வழியாய் நுழையும். இது உங்களுக்கு அது அது அப்படியே அந்த வசனம் யோவேல் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வளருது. அது எப்படி நுழையுதுன்னு காட்டுவாங்க பாருங்க. ஒன்றை ஒன்று நெருக்காது, எப்படி வழி கொடுத்து போகும் பாருங்க, அவங்க காட்டுவாங்க பாருங்க. வேதத்தில் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக ரெடி ஆயிருச்சு. இப்போ இது போய் அந்த ஊருக்குள்ள போய் அந்த அதுகிட்ட டேட்டாஸ் இருக்கும், அது அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இப்போ அது போகும் பாருங்க, புறப்பட்டு போகுது பாருங்க, அவ்வளவுதான். நேரம் ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் ஆளை போய் அடிக்கும். எந்த மரமோ செடியோ எதுவுமே சேதப்படாது, ஒண்ணுமே நடக்காது. எப்போது பாருங்க, தேடுது, உள்ள எப்படி போகும் பாருங்க, அவ்வளவுதான். ஒட்டச்சிக்கிட்டு உள்ள போயிடும், தனித்தனியா போகுது பாருங்க. இதுக்கு பேரு அட்டானமஸ் வெப்பன் அப்படிம்பாங்க. அட்டானமஸ் வெப்பன்னா சுயாட்சி அல்லது தன்னாட்சி, தனக்குத்தானே செயல்படக்கூடியதான ஆயுதம் இது. இது யாரும் இதை என்ன பண்ண வேணாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளது, தனக்குத்தானே. இது ஒரு அட்டானமஸ் வெப்பன். கவனிங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு இந்த வெப்பனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், தன்னை தாண்டி போகலாம். எலக்ட்ரிக் பவர் தேவையில்லையா, சோலார்லயே அதுவே பண்ணிக்குமா. இது இன்னைக்கு அவங்க ஏஐ டெக்னாலஜில சொல்றாங்க. நீங்க யோவேல் 2ஆம் அதிகாரத்தை அப்புறம் போய் வாசிச்சு பாருங்க. இந்த காரியத்தை துல்லியமா கர்த்தர் எழுதியிருப்பாரு. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் பயப்படுவாங்க. ஜனங்கள் என்ன செய்வாங்க, 6ஆம் வசனம் வாசிங்க, 2:6. நடுங்குவார்கள், எல்லார் முகங்களும். இது முகத்துல அடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. முகம் என்ன ஆகும், வெடி பொருள் வெடிச்சதுன்னா முகத்துல கருகி போகும். இவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனத்தை எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது பாருங்க. இத்தனை பர்ஃபெக்டாக கடைசி காலத்தை குறித்து சொல்லி இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் உலகத்தில் இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா. அதை சொன்ன ஒரே ஒரு தேவன் இருக்கிறார்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. நான் இன்னும் சொல்லுவேன், அந்த தேவன் நம்முடைய தேவனா இருப்பதுக்கு ஸ்தோத்திரம். நாம் அவர் அறிகிற அறிவுக்குள்ள வந்தமே, தெரிந்து கொள்ள வச்சாரே, அதுவே பெரிய கிருபை. இப்போ இந்த யோவேலுக்கு தான் இது வெளிப்படுத்தப்படுது. இந்த யோவேலுக்கு தான் கடைசி காலம், அதாவது சபை காலத்தை பத்தி சொல்றாரு. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, அதே யோவேலுக்கு தான் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதையும் வெளிப்படுத்துறாரு 2:16. சோ இப்ப நம்ம அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும், கடைசி கால அறிவு பெருக்கத்தினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமா நிறைவேறு. இந்த காலத்தை போல அறிவு பெருக்கத்தின் காலம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை, நம்ம காலத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன ஒரு காரியத்தை சொல்லுது அப்படின்னா, திருப்பி அந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மத்திய 24 சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன வரும்னா, ஐயோ இப்படிலாம் இருக்கே நடக்குதுன்னா, இது உலகத்தில் நடக்க வேண்டியதான சம்பவம், அது நடக்கத்தான் செய்யும். இதை நம்ம நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஏதோ திடீர்னு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நினைக்காதீங்க, இல்ல திடீர்னு வானத்துக்கு இப்படி ஏறிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே பைபிள்ல உள்ளது, ஆண்டவர் எழுதி வச்சது. அதை மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷம் ஆயிருக்குது. ஆனா இந்த காலகட்டத்தை குறித்து 2500 வருஷத்துக்கு முன்பாக தேவன் எழுதியிருப்பாரானால், அந்த காலகட்டத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் அப்பவே நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா.